ஹாய் டியர், டுடே நம்ம ஜேகேஎஃப்எஃபோட 12th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். அடிச்சு பிடிச்சி 12th வரைக்கும் வந்துட்டேன்டா. ஓகே டியர் சார், ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அண்ட் லாஸ்ட்டாக இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நீங்கள் அம்மாக்கிட்டே எப்படியோ அடம் பண்ணி நீங்கள் வந்துட்டு நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஜேகே வந்து ஸ்விட்ஸில் இருந்திருப்பார். ஸோ அங்கே வந்துட்டு ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணியிருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் 1 month கழிச்சு நீங்கள் அப்படியே ஏதாவது பண்ணி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டீங்க. இப்போ வந்துட்டு உங்களுக்கு அங்கே அம்மா அட்மிஷன் எல்லாமே வாங்கிட்டாங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ஜாயின் பண்ணால் போதும். அந்த மாதிரி தான் அம்மாவோட ஃப்ரெண்ட் அங்கே இருப்பாங்க. ஸோ அது மூலமாக வச்சு அவங்க பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, இப்போது நீங்கள் ஃப்ளைட்டில் இருப்பீங்க. அதோடு முடிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளைட்டில் வந்துட்டு போயிட்டுருக்குறீங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஜேகே அந்த ஃபோட்டோ ஃபேமிலி ஃபோட்டோவாக இருக்கும்ல. ஸோ நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக எடுத்திருப்பீங்களா, அந்த ஃபோட்டோ வச்சு தான் நீங்களும் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்திருப்பீங்க. அண்ட் ஜேகேவும் அந்த ஃபோட்டோவில் உங்களோட ஃபேஸ் அப்படியே டச் பண்ணி பார்த்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருப்பார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மா, சரி ஓகே வயன் தான் நம்ம அங்கே அனுப்பிட்டோம்ல, அவனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், அவன் பார்த்துப்பான்ல அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களோட அம்மா ஜேகேக்கு தான் கால் பண்ணுறாங்க. ஜேகேவோட ஃபோன் பக்கத்துலேயே தான் இருக்குது. அவர் பார்க்குறாரு. ஆனால் அவருக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் தான் ஃபோன் எடுத்து கால் பண்ணுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதனால் வந்துட்டு அவர் அகைன் ஃபோன் எடுக்கலை. ஏன் இப்படி எடுக்காமல் இருக்காருன்னா, உங்களோட அம்மா லாஸ்ட்டாக ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. ஜேகே வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு கேட்டிருப்பாரு. நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்களே ஜேகே கிட்ட, நீ எந்த காலேஜில் இருக்கிறியோ அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அம்மா, சரியா, நீ இங்கே இருந்தாலும் சரி வேறு பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாலும் சரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவர் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கினாலும் அவளையும் கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட பேச்சு வாக்கில் அப்படி சொல்லியிருப்பாரு. ஏக்கா வைனை வெளியே எங்காவது அனுப்பி படிக்க வைக்க ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அவங்களும் எனக்கும் ஆசை தான்டா, ஆனால் யோசிச்சுப்பாரு, எனக்கு இருக்குதா ஒரே பொண்ணு, என்னால் அவளை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. எங்கே போனாலும் கூடயே கூட்டிகிட்டு திரியிறேன். எனக்கு அது ரொம்ப கஷ்டம்டா. அதனால தான் இதே காலேஜில் சேர்த்திடலாம், அப்படி இல்லைனா அவளுக்கு இந்த காலேஜ் பிடிக்கலன்னா கூட பக்கத்தில் ஏதாவது இங்கேயே காலேஜில் சேர்த்திடலாம் அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா எனக்கு அவள் கூடயே இருக்கணும், அவ்வளோதான். எனக்கு என்ன சொல்கிறது, அன்றைக்கி அந்த ஃபோட்டோவெல்லாம் எடுத்தீங்கள பார்த்தியா, அதுக்கப்புறமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு 4 வருஷம் அவள் காலேஜ் முடிச்சதும் கல்யாணம் அது இதுன்ட்டு வந்துடும். அவள் அதுக்கப்புறம் என் கூட இருக்க மாட்டா. அதனால் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஜேகே. நான் இருக்க வரைக்கும் அவளை என் கூடயே வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஜேகேக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆகியிருக்கும். அதனால தான் வந்து இப்படி கேட்டிருப்பாரு. ஆனால் உங்களோட அம்மா கொஞ்சம் சென்டிமெண்டலாக எமோஷ்னலாக பேசினவும் ஜேகேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவருக்கு உங்களை விட்டு இருக்க முடியாது, அட் த சேம் டைம் உங்களோட அம்மாவையும் கஷ்டப்படுத்த முடியாது. ஏன்னா அவங்க நினைக்கிறதும் தப்பு இல்லைல்ல. கல்யாணம் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவங்க கூட இருக்க முடியாது. அது ஆப்வியஸ்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. ஸோ இருக்கிற 4 வருஷம் அவள் பேசாமல் அக்கா கூட இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்மளே வீட்டில் சொல்லிட்டு கல்யாணம் பற்றி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. உங்ககிட்டே சொல்லலான்னு வந்திருப்பாரு. ஆனால் நீங்களும் அதுக்குள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த பேசியிருப்பீங்க. அப்போது அதுக்கப்புறம் அவரால் சொல்லவே முடிஞ்சிருக்காது. சொல்லப்போனால் உங்ககிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு போகிறதுக்கு அவருக்கு தைரியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப அடம் பண்ணுவீங்க, அழுவீங்க. அதனால் வந்துட்டு வேணாம், எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டுட்டுன்ட்டு அவர் கிளம்பியிருப்பார். அவர் பாட்டுக்கு யார்ட்டுமே சொல்லியிருக்க மாட்டார். உங்களோட அம்மாவுக்கும் சொல்லலை, உங்களுக்கும் சொல்லலை. ஸோ இப்போ அதெல்லாம் தான் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளாஷ்பேக் மாதிரி யோசிச்சுட்டு படுத்திருப்பார். ஸோ ஃபைனலாக நீங்கள் போன ஃப்ளைட்டும் வந்துட்டு கரெக்டாக லேண்ட் ஆகிடுச்சு ஏர்போர்ட்டில். நீங்களும் அங்கேருந்து இறங்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு அங்கே யாரையுமே தெரியாது, கொஞ்சம் லாங்குவேஜ் ஸ்கில் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நீங்களும் வந்துட்டு அம்மா அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு கேப் இருக்குது. ஸோ அந்த கேப் பிடிச்சி நீங்களும் போகிறீங்க. ஆக்சுவலாக அம்மா வந்துட்டு உங்களை ஹாஸ்டலில் தங்க சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஹாஸ்டல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. அதனால் உங்களோட அம்மாவும் அவங்களோட ஃப்ரெண்டு மூலமாக ஒரு ஹவுஸ் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க உங்களுக்காக பார்த்து வச்சுருப்பாங்க. அந்த அட்ரஸ் தான் உங்கள் கையில் போயிருக்கு. நீங்கள் அதை அப்படியே வச்சுக்கிட்டு அவங்களோட அங்கே ஏர்போர்ட்டில் வந்துட்டு டாக்ஸியெல்லாம் வெளியே நிற்கல. ஸோ அந்த மாதிரி வந்து கேபெல்லாம் இருக்குது. அங்கே போயிட்டு கேட்குறீங்க இங்கே போக முடியுமான்னு. ஸோ அவங்களும் இங்கேயா போகலாம், ஆனால் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாகும், அது டிஸ்டன்ஸ் லாங் அப்படிங்கிறாங்க.
எவ்வளோ ஆகும்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க கொஞ்சம் அதிகமாக தான் சொல்கிறாங்க. பட் தெரியாத ஊர். ஸோ ஃபஸ்ட் நம்ம சேஃபாக போய் சேர்ந்துக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதில் ஏறி உட்காந்துப்பீங்க அந்த கேபில். இப்போ அந்த கேபும் வந்துட்டு நேராக போகுது. ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் தான். ஸோ அப்பார்ட்மெண்ட் மீன்ஸ் எப்படி இருக்குன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான். பட் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகேவா? ஸோ நிறையா ஃப்ளோர்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான். அப்படியே கீழே நின்றுட்டு மேலே அப்படியே அண்ணாந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு வராங்க ஆல்ரெடி ரொம்ப குளிராக இருக்குது. ஸ்வெட்டர் எதுவுமே போட்டிருக்க மாட்டீங்க. நம்ம ஊர்லேருந்து கிளம்புறப்போ குளிர் இருந்திருக்காது இல்லையா? ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் அதை எதிர்பார்க்கல. அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனாலும் நீங்கள் சரி போ பார்த்துக்கலான்ட்டு விட்டுருப்பீங்க. இப்போ அப்படி தான் அங்கே போனதுலேருந்து ரொம்ப குளிராக இருக்குது. லக்கேஜில் வந்துட்டு எல்லாமே வச்சுருக்கீங்க. ஸ்வெட்டர் எல்லாமே உள்ள ட்ராலியில் இருக்குது தான். ஆனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணால் திரும்ப பேக் பண்ணுறது கஷ்டமாயிடும். ஏன்னா எல்லாம் போட்டு டம்ப் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க. பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து நிற்கிறீங்க. அந்த கேப் டிரைவரும் பணம் வந்துட்டு வாங்கிட்டு பேலன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் இவ்வளோ தானே சொன்னீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அவ்வளோதான் ஆகும். ஆனால் நீ படிக்க தானே வந்திருக்க, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு அந்த கேப் டிரைவர். ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்ல, அவர் நானும் உன்னோட ஊர் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு அவர் பார்த்தா அப்படி தெரியவே இல்லை. பார்க்குறதுக்கு அப்படியே அந்த ஊர் ஆளுங்க மாதிரியே இருக்கார். கேட்குறீங்க, அப்புறம் ஏன் என்ன நீங்கள் என்கிட்ட நம்ம லாங்குவேஜில் பேசலை, இப்போ தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது உன்னை பார்த்தாலும் எனக்கு நம்ம ஊர் பொண்ணு மாதிரி தோணலை. ஆனால் நீ பிதுக்கு பிதுக்கு முடிச்சுட்டு நின்றுருந்தியா? ஸோ அப்போ தான் கண்டுபிடிச்சேன். சரி ஓகே, எனக்கு இவ்வளோ பணம்லாம் வேணாம், மற்றவங்களா இருந்தால் வாங்கிக்கலாம், நம்ம ஊர் பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசிவிட்டு அவரோட நம்பர் உங்களுக்கு கொடுக்குறாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, எதுக்கா, தனியாக வந்திருக்க, ஏதாவது எமர்ஜென்சினா யாரை கூப்பிடுவ, இந்தா என்ன வந்துட்டு அண்ணா மாதிரி நினச்சிக்கோ, இந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோ, அண்ட் உன்னோட நம்பரை எனக்கு கொடு அப்படிங்கிறாரு. ஏன் நம்பரா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்புறம் நான் அப்பப்போ வந்துட்டு விசாரிச்சுப்பேன்ல, தப்பாலாம் நீ எடுத்துக்கவே வேணாம், பயப்படவும் வேணாம், ஓகேவா? ஏன்னா என்னோட தங்கச்சியும் இதே மாதிரி வேற ஒரு கண்ட்ரியில் படிச்சுட்ருக்கா. ஸோ எனக்கு எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், புரியுதா? கொஞ்சம் உன்னோட சேஃப்டியும் முக்கியம். ஏன்னா நீ என்னோட ஊர் பொண்ணு, அதனால தான். ஓகே நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிக்கிறாரு. நீங்களும் நம்பர் ஷேர் பண்ணிக்கிறீங்க. இப்போது அந்த அண்ணாவும் சரி ஓகே, என்னவாக இருந்தாலும் என்ன ஹெல்ப் வேணாலும் எதுவாக இருந்தாலும் யோசிக்காமல் எனக்கு கால் பண்ணணும், சரியா? ஏன்னா நான் உன்னோட அண்ணா மாதிரி, புரிஞ்சுதா? அம்மா அப்பா நம்பரெல்லாம் கொடு, இப்போ வேணாம், இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணுறப்ப நம்ம வாங்கிக்கலாம், சரியா? ஏன்னா அவங்களும் பயந்துட்டுருப்பாங்கள்ல தனியாக இருக்கான்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப கைண்டாக இருக்கார். உங்களுக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ணா எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் எனக்கும் குட்டி பாப்பா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்கள் ரொம்ப குட்டியாக தான் இருப்பீங்க. ஸோ அவருக்கு வந்துட்டு ஒரு பெரிய பொண்ணுங்கிற ஃபீலே வரல. ஏன்னா ஒரு 18 வயசு தானே. ஸோ அதனால் வந்துட்டு என் தங்கச்சி இப்படி தான், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறவள. என்ன பண்ணுறது, அவள் படிப்புக்காக வேற ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டா. அவள் படிப்பு செலவுக்காக நான் இப்படி என்னோடய நாட்டை விட்டு இங்கே வந்து வேலை செய்கிறேன். எனக்கு என் தங்கச்சி மட்டும்தான் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு உங்கள் தங்கச்சி மட்டும்தானா? என் ஃப்ரெண்டுக்கும் அண்ணா மட்டும்தான் அப்படிங்கிறீங்க. யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது என்னோடய ஃப்ரெண்ட், சைல்ட்ஹுட்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு. அவளும் வேறு ஒரு கண்ட்ரியில் தான் இப்போ படிச்சுட்ருக்கா. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அண்ணா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிடா பாப்பா, பார்த்து பத்திரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து கிளம்பிடுவார். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு லிஃப்ட் இருக்குல்ல, ஸோ லிஃப்ட்டுக்கு தான் போகிறீங்க. அப்போது லிஃப்ட்டும் வந்துட்டு ரொம்ப நேரம் வரவே இல்லை. ஏன்னா அது இப்போ தான் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு. அது ரிட்டன் கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்படியே லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு லேடி நிற்கிறாங்க. பார்க்குறீங்க, பார்த்தா அவங்களும் ஹாய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாய் அப்படின்னு நீங்களும் சொல்ல, புதுசா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இங்கே படிக்க வந்திருக்கேன், என்னோடய ஃப்ளோர் வந்துட்டு 7th ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓ 7th ஃப்ளோரா, ஓகே ஓகே, நான் வந்துட்டு 6th ஃப்ளோரில் தான் இருக்கேன், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணால் எனக்கு கேளு அப்படிங்கிறாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப கைண்டாக இருக்காங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ 2 பேருக்கும் லிஃப்ட் வருது. ஸோ 2 பேரும் ஏறிக்கிறீங்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே போய் நின்னதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு அவங்க 6th பட்டன் அழுத்துவாங்க, நீங்கள் 7th பட்டன் அழுத்துறீங்க. ஏன்னா இப்போ 2 பேர் மட்டும் தான் இருப்பீங்க. இப்போது அது அப்படியே நேரம் போயிட்டே இருக்குது. ஸோ 6th ஃப்ளோர் வந்ததுமே லிஃப்ட்டு வந்து ஸ்டாப் ஆகுது. அவங்களும் ஓகே ஏன் பாய் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்களும் அடுத்த ஃப்ளோர் மேலே இருக்குல்ல, ஸோ நீங்கள் அப்படியே மறுபடியும் லிஃப்ட்டு மேலே போகுது.
ஸோ கரெக்டாக நீங்களும் வந்துட்டு நீங்கள் இறங்க வேண்டிய இடம் வரணும்ல. ஸோ அந்த 7th ஃப்ளோர் வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லக்கேஜ் எல்லாம் கையில் பிடிச்சி நிற்கிறீங்க. கரெக்டாக லிஃப்ட்டும் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. லக்கேஜ் எல்லாம் அப்படியே கையில் எடுத்துகிட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா ஜேகே அங்கே நிற்கிறாரு. அவரும் அந்த லிஃப்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, அவர் இன்னும் உங்களை பார்க்கல. ஸோ இப்போ கரெக்டாக அவரும் என்னது ரொம்ப நேரம் நிற்கிறாங்கன்னு சொல்லி அப்படியே பார்த்தா உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்க்குறாரு. அவரால் நம்பவே முடியல. அப்படியே 2 பேரும் உள்ளே ஒருத்தர் வெளியே ஒருத்தர் மாதிரி நின்றுட்டுருக்குறீங்க. உங்கள் லக்கேஜ் மட்டும் அப்படியே வந்துட்டு அதாவது சென்டரில் இருக்குது. ஸோ சென்டரில் ஏதாவது வச்சோமா அந்த லிஃப்ட் க்ளோஸ் ஆகாதுல்ல, அந்த மாதிரி தான் சென்டரில் இருக்கும். அப்படி நீங்கள் ஜேகேவே பார்த்துருப்பீங்க. ஸோ அவரும் உங்களை பார்த்துட்ருக்க. ஆனால் நீங்கள் அவர் பார்த்த அடுத்த செகண்டே யாரையோ புதுசாக ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குற மாதிரி நீங்கள் பாட்டுக்கும் அப்படியே வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு ஒரு செகண்ட் எதுவும் புரியலை. ஏன்னா இது ஒயன்தான் அவன் எப்படிங்க ஏன்னா இது அப்படின்ட்டு அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்க்கறதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க. ஒரு வேளை மனப்பிராந்தியா? அவளை பற்றியே நினச்சிட்டு இருக்கிற நாளைக்கு இது நமக்கு இப்படி தெரியுதா என்னவோ, இல்லை அது எப்படி அப்படின்ட்டு ஒரு மாதிரி டவுட்டு. ஸோ அவரும் வந்துட்டு அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி எடுத்து வச்சு நீங்கள் போகிற வழியிலே வரலான்னு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே போய்ட்டு உள்ளே போய் டோரை வந்துட்டு லாக் பண்ணியிருப்பீங்க. உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு டோர் லாக் பண்ணிக்கிறீங்க. சரி ஓகே, வேறு ஏதாவது பொண்ணாக இருக்க போகுது, நம்ம ஏதோ அவன் நினைப்பில் பித்து பிடிச்சி திரியிறோன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபோனாவது பேசியிருந்துருக்கலாம். ரொம்ப மிஸ் பண்ணுறேன், யாரை பார்த்தாலும் அவளை பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து மறுபடியும் அந்த லிஃப்ட்டில் ஏறி கீழே போயிடுவார். ஆனாலும் அவர் மனசுக்குள்ளே அதே பிடித்திமீங்களும் அவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்கும், கற்பனையாக இருந்தாலும். ஆனால் அந்த பொண்ணு தான் போச்சே, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பின்னாடின்னு எல்லாமே ஒயின் மாதிரியே தான் இருந்துச்சு. நம்ம போய் என்னென்னு கேட்டுருந்துருக்கணுமோ பார்த்துருந்துருக்கணுமோ அப்படின்ட்டு அந்த லிஃப்ட்டுக்குள்ளே கீழே போகிறதுக்குள்ளே அவருக்கு அவ்வளோ யோசனை. இருந்தாலும் வேறு யாராவது இருந்துட்டு அது தப்பாக போய்டும்ல. ஸோ நம்ம தான் வந்துட்டு அவளோட தாட்லேயே இருக்கிறோம், அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவர் மறுபடியும் போயிடுவார். ஆக்சுவலாக வந்துட்டு ஏர்லி மார்னிங் நீங்கள் ஈவினிங் தான் நீங்கள் வந்திருப்பீங்க, ரீச் ஆகியிருப்பீங்க. இப்போ அவரும் வந்துட்டு ஈவினிங் தான் வெளியே சும்மா போவார். ஒரு மாதிரி வீட்டுக்குள்ளேயே இருந்தங்காட்டிக்கு அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். உங்களோட தாட் வந்துக்கிட்டே இருக்கும். விட்டால் அவரே ஃபோன் எடுத்து கால் பண்ணிவிடுவார். ஆனால் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்கள் அடம் பிடிச்சா அவங்களோட ஸ்டடி ஸ்பாயில் ஆகிடும். இல்லை நீங்கள் இங்கே வந்தாலும் அம்மா ரொம்ப கவலைப்படுவாங்கன்ட்டு பல விஷயம் அவர் யோசிச்சுட்டே இருக்கார். ஸோ இப்படி எல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு எந்த வழியாக இருந்தாலும் நம்மளே அனுபவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு இப்படி போயிடுறாரு. இப்போ நீங்கள் உள்ளே போயிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே அந்த டோர் இருக்குல்ல, ஸோ டோரை சாத்திட்டு அந்த இடத்துலையே வந்து கீழே உட்காந்துக்கிறீங்க. அந்த டோரை சாஞ்ச மாதிரியே உங்களால் நம்பவே முடியல. மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களோட கண்ணில் அவ்வளோ கண்ணீர் இருக்குது. நீங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே போய் தேடுவேன், என்ன பண்ணுவேன், எப்படி தேடுவேன்? அவர் போகிற காலேஜ் மட்டும் தான் தெரியும். ஆனால் எந்த டிபார்ட்மெண்ட்டு என்ன இது ஒன்றுமே எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கே போய் தேடுவேன்னு நினச்சிட்டு இருந்தேன். கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு என்னது இவ்வளோ தூரம் வந்துமே அவதாட்டாவே இருக்குது. அது வயனாக இருக்காது, என்னோடய வயனாக இருந்தா மாமான்னு சொல்லி ஓடி வந்து ஹக் பண்ணியிருந்திருப்பா. அது இல்லைன்னா என்கிட்ட சொல்லிட்டாவது வந்திருப்பா. அது வயன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி மனசை தேத்திக்கிட்டு இருந்திருப்பார். பட் உங்களுக்கு ரொம்பவே கோபமாக இருக்குது ஜேகே மேலே. அவர்கிட்ட பேசக்கூட உங்களுக்கு தோணலை. சொல்லப்போனால் அவருக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இது வரைக்கும் வந்திருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அவரை பார்த்ததும் பேசணும்னு தோணலை. ஏன்னா மொத்த கோபம் ஒட்டுக்காக வந்து நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு பேசவே தோணாமல் கோவத்தில் வந்துட்டு அப்படியே போயிருப்பீங்க. அவர் என்ன ஏதுனே புரியாமல் அவர் அந்த பக்கம் போயிருப்பார். ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த அன்றைக்கி அப்படியே பாஸ் ஆகியிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு காலேஜ் வந்துட்டு ஒரு 2 days கழிச்சு தான் நீங்கள் வெளியே போகிறதுக்கே யோசிக்கிறீங்க. மாமா எந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கார், எந்த ஃப்ளாட்டில் இருக்காருன்னு தெரியலையே. இந்த 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 ஃப்ளாட்டா இல்லை எது, வெளியே போனாக்கி இது பார்த்துருவாரா? கண்டிப்பாக நான் பேச மாட்டேன், அவர் கூட என்றைக்குமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வரட்டு கோவம்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் உங்களுக்கு. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே வந்துட்டு வெளியவே நீங்கள் போகலை. ஆனாலும் ஜேகே வந்துட்டு அந்த எலிவேட்டர் இருக்குல்ல, ஸோ அந்த லிஃப்ட்டு, ஸோ அந்த இடத்துல வந்து நின்னா உங்களோட தாட்டே வருது. இல்லை அது வயனே தான், வேற யார் என்ன அப்படி பார்க்குவாங்க? அவளோட கண்ணு அவள் தான். ஆனால் அவளாக இருந்தால் என்கிட்ட பேசியிருப்பாள்ல,
யாரோ மாதிரி போயிருக்க மாட்டாளே அப்படின்ட்டு இப்போ அவருக்கு என்னென்னா யாரோ மாதிரி ஸ்ட்ரேஞ்சர் பார்த்த மாதிரி நீங்கள் போயிருப்பீங்க, அதனால தான் வேறு பொண்ணாக இருக்குமோங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் வருவீங்கன்னு அவருக்கும் தெரியாதுல்ல. ஸோ ஒரு மாதிரி அப்படியே நான் அந்த லிஃப்ட்டுக்கு பார்க்குறது, திரும்ப வருவாங்களா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுமா இருக்குது. ஸோ நீங்களும் வந்துட்டு இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகியிருக்கும். 2 நாளாக வீட்டை விட்டு வெளியவே போகல, அந்த அப்பார்ட்மெண்ட்டை ஓப்பன் கூட பண்ணலை. அந்த டிரைவர் அண்ணா இருக்கால, டாக்ஸி டிரைவர் அண்ணா, அவர் உங்களுக்கு கால் பண்ணுவார். என்ன பாப்பா எங்கேயாவது போகணுமா, காலேஜ் எல்லாம் போகணுன்னா உனக்கு எப்படி அங்கே வசதியாக இருக்கா, இல்லை டெய்லி நான் வந்துட்டு பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி கேட்பார். நீங்கள் இல்லைண்ணா காலேஜுக்கு வந்துட்டு இங்கேருந்து பக்கம்தான், நான் நடந்தே போயிடுவேன், வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஓ சரிடா, ஏதாவது வேணுன்னா அண்ணா கிட்டே கேட்கணும் சரியா, தனியாக இருக்கிறன்னு மட்டும் என்றைக்கு ஃபீல் பண்ணக்கூடாது, நல்லா படி அப்படின்னு சொல்லுவார். கண்டிப்பாக நல்லா படிக்கிறேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. அவர்கிட்ட இந்த மாதிரி யாருமே கேட்க மாட்டாங்க, அவரோட தங்கச்சியை தவிர. ஸோ அவரோட தங்கச்சிக்கிட்டையும் அதிகமாக அடிக்கடி பேச முடியாது. அப்போது நீங்கள் இப்படி கேட்கவும் அவருக்கு ஒரு மாதிரி இன்னும் சென்டிமெண்டலாக இருக்குது. நான் சாப்பிட்டேன், நீயும் சாப்பிடுன, ஈவினிங் எங்காவது உன்னை வெளில கூட்டு போட்டா அப்படின்னு கேட்குறாரு. நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா 2 நாள் போர் அடிச்சிருக்குள்ள உள்ளே அடைஞ்சு கிடந்து. அவரும் ஆமாம் என் பாப்பாவை நான் வெளில கூட்டு போவா, மேட்டர் கூட்டு போவா அப்படிங்கிறாரு. ரொம்ப க்ளோஸாக, அது என்னன்னே தெரியல, அவங்க 2 பேர்த்துக்கும் அவ்வளோ அட்டாச்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறமா ஃபோனை வச்சுட்டு நீங்கள் போய்ட்டு காலேஜுக்கு ரெடியாக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ காலேஜ் புக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து பேக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்குறீங்க. பேக்கில் எல்லாமே திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபுட்டு வந்துட்டு நீங்களே ஒரு அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு ஆல்ரெடி எல்லாமே கொஞ்சம் வச்சுருந்துருப்பாங்க, ஓகேவா. ஸோ அந்த ஆண்டி ஆல்ரெடி வாங்கி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது தீஞ்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கணும், அந்த மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட் டைம் அவங்க எல்லாமே உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கணும். உங்களுக்கு சுத்தமாக சுட்டு போட்டால் கூட குக்கிங் வராது, பட் இருந்தாலும் சும்மா ஏதோ ஒன்று இந்த நூடுல்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஓரளவுக்கு சும்மா அந்த சுடு தண்ணி ஊற்றி சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் ஏதோ பண்ணிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் காலையில் வந்துட்டு 2 ப்ரெட்டை மட்டும் போட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு குளிச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறமா பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரலான்னு கதவுக்கிட்ட வரீங்க. கையெல்லாம் நடுங்குது. இப்போது மாமா இங்கே இருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்குது உங்கள் மனசு. ஏன்னு தெரியல. யோசிக்குதானா? இல்லை, இருந்தாலும் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போது உங்கள் மனசாட்சி பக்கத்தில் வந்து நின்றுட்டு, அப்போது நீ போகிற காலேஜில் இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்போயே நான் பேச மாட்டேன், அதுவும் இல்லாமல் நான் ஒன்றும் அவரோட டிபார்ட்மெண்ட் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் வந்துட்டு ஃபைனல் இயர்க்கெல்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பார் உங்களோட ஊரில் இருக்கிறப்போ. ஸோ நான் ஜஸ்ட் ஃபஸ்ட் இயர் தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஏதோ ஒன்று பெணாத்திக்கிட்டு இருப்பீங்க. சரி ஓகே காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அங்கேருந்து கிளம்புறீங்க. டோரை ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க பூனைக்குட்டியாட்ட. அங்கே யாருமே இல்லை. அப்பா யாரும் இல்லை, ஓடிடுவோயன். ஏன் தான் இப்படி கோவம் வருதுன்னு தெரியல, ஏன் தான் இப்படி மனசு ஒரு மாதிரி அடிச்சுக்குதுன்னு தெரியல. ஆனாலும் எவ்வளோ பெரிய தப்பு, என்னை அம்போன்னு விட்டுட்டு வந்தார்ல, அவர்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்துட்டு மறுபடியும் அந்த லிஃப்ட்டுக்கு தான் போகிறீங்க. அங்கே போயிட்டு நிற்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. டக்குன்னு மாஸ்க் எடுத்து போட்டுக்கிறீங்க, பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது, அதுக்குள்ளே யாருமே இல்லை. நல்ல வேலை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆனால் மாஸ்க்கு கழட்டவே இல்லை. ஸோ அப்படி நீங்கள் லிஃப்ட்லேருந்து இறங்கி போகிறீங்க. கீழே அப்படியே வந்ததுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு 20 minutes வந்துட்டு நடக்கணும், ஓகேயா. ஸோ நடந்தால் காலேஜ் வந்துடும், கேபும் போகும் தான், பட் நடந்தே போய்க்கலாம். இங்கே நல்லா வெதர் நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே ரொம்ப கோல்டாக தான் இருக்குது, அதனால வெயிலாக இருந்தால் தான் நமக்கு கஷ்டம், இந்த மாதிரி இது தானே. ஸோ நல்லா கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த ஐஸ் கட்டிலெல்லாம் விளையாடிட்டு அப்படியே ஜாலியாக அந்த இதை என்ஜாய் பண்ணிவிட்டு நடந்து போக ஆரம்பிக்கிறீங்க. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பீங்க, மூச்சு விட முடியல. உங்களுக்கு ரொம்ப கோல்டான பிளேஸ் ஒத்துக்காது. அன்றைக்கி ஒரு தடவை மாலில் கூட உங்களால் வந்துட்டு அங்கே சர்வே பண்ண முடியல, கொஞ்ச நேரமே நீங்கள் ஓடி வந்திருப்பீங்கள்ல வெளில பாதியில். ஸோ இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஒன்றுமே உங்களால் பண்ண முடியல, உங்களால் மூச்சே விட முடியல. அந்த கோல்டு ஸ்னோவெல்லாம் இருக்கிறனால, அந்த ஐஸ் க்யூப் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் இருக்கிறனால டக்குன்னு பக்கத்தில் ஒரு கஃபே இருக்கும், ஓடி உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறீங்க. அங்கே கொஞ்சம் நல்லா வார்மாக இருக்கும். ஸோ அதனால் உள்ளே போய் உட்காந்துட்டு, என்னது ஃபஸ்ட் டேவே எப்படி நான் இங்கே சர்வே பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசாமல் அண்ணாவுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிச்சு பார்க்குறீங்க. அந்த அண்ணாவுக்கு கால் பண்ணுறீங்க. அண்ணா உங்களுக்கு இப்போ யாராவது கேபில் இருக்காங்களா இல்லை ஃப்ரீயான்னு கேட்க. ஃப்ரீ தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி என்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறீங்களா, எனக்கு கொஞ்சம் ஸ்னோ ஒத்துக்கலை, எனக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு அந்த இடத்துக்கு வராரு. ஸோ வந்ததுமே
உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாக காலேஜ்லேயே வந்துட்டு விட்டுறாரு. இங்கே பாரு வயன், உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குண்ணா, நீ எதுக்கு இங்கே வந்த, வேறு எங்கேயாவது போய் படிச்சிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து நான் ஒரு அப்படிங்கிறீங்க. என்ன யோசிக்கிற சொல்லு அப்படிங்கிறாரு. இல்லைண்ணா, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி நான் கிளம்புறேன், என்னால் இங்கே குளிரில் நிற்க முடியல, நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரே வட்டமாக உள்ளே ஓடிடுறீங்க. அந்த இதுக்குள்ளெல்லாம் போனதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஸ்னோலாம் உள்ளே வராதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே தான் உங்களோட டிபார்ட்மெண்ட் வேறு எதுன்னு தெரியல, அது ஒரு பெரிய யூனிவர்சிட்டி. என்னது ஒன்றுமே தெரியல, எங்கே போகிறது எதில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முழிச்சிட்டே நிற்பீங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஒரு பர்சன் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்ககிட்ட வந்து புதுசா அப்படின்னு கேட்க, ஆமாம் புதுசு தான், இந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதுவா, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இப்போது அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ப்ரொஃபஸர் வருவார், நான் அவங்க கூட அனுப்பி விட்டுறேன் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, என்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட் மாதிரி தான் தெரியுது, எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும், ஹாய் என்னோடய பேர் ஜின், ஓகேவா, நான் வந்துட்டு இந்த ஆட்டோமொபைலுக்குள்ள ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் அது மாதிரி ஏதோ ஒரு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அங்கே நிற்கிறது ஜின்னுப்பா தான். ஸோ நீங்கள் அப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் இல்லையா ப்ரொஃபஸரா அப்படின்னு கேட்டுறீங்க. ஏன்னா அவரோட பாக்கெட்டில் ஐடி கார்டு வந்துருக்கு, பார்த்துருப்பீங்க. அப்புறம் சிரிச்சுட்டே, ஏன் ப்ரொஃபஸர் இருந்தால் பேச மாட்டிங்களோ அப்படின்னு கேட்குறாரு. அப்படியெல்லாம் இல்லை, ஆனால் எப்படி இப்படி இருக்குங்க, உங்களை பார்த்தா எனக்கு ப்ரொஃபஸர் ஃபீலே வரலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதும் போயும் போகாமேம்மா ஜின்னை அப்படியே வர்ணிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவரு ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு, ஓகே வயன், நான் ஒரு ப்ரொஃபஸர் ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறாரு. ஆனாலும் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப நீங்கள் ப்ரொஃபஸர்னு எனக்கு சொல்லலை, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தானே ஹெல்ப் பண்ணீங்க, நீங்கள் எனக்கு இனிமேல் ஃப்ரெண்ட் ஓகேவா அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஸோ அவரும் பரவாயில்ல நல்லா தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஓகே ஹலோ ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் யாரையோ கூப்பிட்றாரு நினச்சி கம்முனே இருப்பீங்க. அந்த பக்கம் வந்துட்டு, ஹலோ ஒரு நிமிஷம் இங்கே வாடா அப்படின்னு சொல்ல, அந்த பக்கம் இருந்து வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஜேகே தான். நீங்கள் அவர் இன்னும் பார்க்கல. ஸோ அப்படியே வராரு. இங்கே பாரு, உன்னோட கிளாஸ்க்கு தான் வந்திருக்காங்க, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஓகேவா, ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட், நீ பத்திரமா கூட்டி போயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு அப்படியே ஒரு ஃபோனை சும்மா ரீல்ஸ் எல்லாம் இருக்குள்ள, ஸோ அந்த மாதிரி ஏதோ வெப்சைட்லாம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட பேசுகிறாரு. எங்கடா இது மாமா வயசு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க, பார்த்தா ஜேகே தான். மாமாவா, இவன்கிட்ட நான் பேசக்கூடாதுன்ட்ருக்கேன், இந்த ஜின் பாரு இவன்கிட்டயே கோர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் ஜின்னை பார்த்து, நான் போகல நீ கூப்பிட்டு போ அப்படிங்கிறீங்க. ப்ரொஃபஸர்னு கூட பார்க்கல, உங்களுக்கு அது ஃப்ரெண்டுன்னு முடிவு பண்ணிட்டா நீங்கள் இந்த மாதிரி தான் பேசுவீங்க. ஸோ அவரும், போ அவன் உன்னோட டிபார்ட்மெண்ட் தான் அப்படிங்கிறாரு. வேணாம் போ சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னாச்சு இவளுக்கு அப்படின்ட்டு, சரி ஓகே நம்ம கிளம்புறேன் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஜின் அப்படின்னு கத்துறீங்க. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கே காதில் ஹெட்செட் போட்டிருப்பாரு, அதனால் நீங்கள் பேசுகிறது கேட்கல. நீங்களும் வந்துட்டு அந்த மாஸ்க்கை தேடுறீங்க, அந்த பாலா போன மாஸ்க்கு இன்னுமே கிடைக்கல. சரி ஓகே, இவன்கிட்ட நம்ம பேசவே கூடாது, பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி போக, அவர் அப்படியே பின்னாடியே வந்துட்டு அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு, நீங்கள் அப்படியே பின்னாடி போயிட்டு இருக்கிறீங்க அவரை ஃபாலோ பண்ணிவிட்டு. ஸோ கரெக்டாக கிளாஸ் வந்துடுச்சு. அப்போ வந்துட்டு அவரோட கேபினுக்கு அவர் போவார்ல, ஸோ அவர் திங்ஸ் எல்லாம் அங்கே வைக்கணும். அப்போது கேபினுக்கு போகிறதுக்காக, நான் கேபினுக்கு போகிறேன் உன்னோட கிளாஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். நீங்கள் எந்த ரியாக்ஷனும் கொடுக்காம அந்த பக்கம் திரும்பி நின்றுருப்பீங்க. அப்போது கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் காதில் இருக்கிற அந்த ஹெட்ஃபோனுக்குள்ள ஸோ அந்த ப்ளூடூத் கையில் எடுத்துகிட்டு ஹலோ கிளாஸ் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். நீங்களும் டக்குன்னு திரும்புகிறீங்க. பார்த்தா ஜேகேக்கு செம்ம ஷாக்கு. வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் சார் கிளாஸ் அங்கே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வயன் நீங்கள் எப்படி அப்படின்னு கேட்குறாரு. ப்ரொஃபஸர் என்னோடய டிபார்ட்மெண்ட் அதுதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ப்ரொஃபஸரா, நான் மாமாடி அப்படிங்கிறாரு. சாரி ப்ரொஃபஸர், நீங்கள் எனக்கு ப்ரொஃபஸர் தான் ஜின் சொன்னார் அப்படின்னு சொல்கிறீங்க. சின்னா அவரும் ப்ரொஃபஸர் தான், எதுக்கு பேர் சொல்லி கூப்பிட்ற அப்படின்னு நீங்கள் ஜேகே கேட்க, அவர் எனக்கு ஃப்ரெண்டு அதனால் நான் பேர் சொல்லி கூப்பிட்றேன், அவர் அதை மைண்ட் பண்ணிக்க மாட்டார். ஓகே, எனக்கு ப்ளேஸ் காட்டினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரொஃபஸர். பை த வே உங்களோட நேம்? சரி ஓகே, அதை தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி நீங்கள் பேசிட்டு போயிடுறீங்க. நீங்கள் பாட்டுக்கோம்
போகிறப்ப அப்படியும் கூட மனசில் பார்க்கணுமே, சே பழி வாங்கிட்டேன்டா, ரிவெஞ்ச் எடுத்துட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவிட்டாக போயிட்டுருக்குறீங்க. அப்படியே ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணி விட்டு. ஆனால் இந்த பக்கம் இந்த மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி, என்னவ யார்கிட்டயும் பேசுகிற மாதிரி பேசுகிறா, ஏன் வயன் தானேவ அப்படின்னு சொல்லிட்டு வயன் வாங்கிட்டு பின்னாடியே வராரு. நீங்கள் கண்டுக்கவே இல்லை, கிளாஸ்க்குள்ளே போயிட்டீங்க. அதுக்கு மேலே வந்தால் அந்த பக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஸோ எதுவும் பேச வேற முடியாது. அப்படியே ஓடி போய் கேபினில் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு, வயன் எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் அவங்களோட அம்மாவுக்கு அவர் கால் பண்ணுறாரு. ஸோ கால் பண்ணால் எத்தனை நாள் கழிச்சு அவன் கால் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் ஃபோனை அட்டன் பண்ணாமல் விட்டுடுறாங்க. ஜேகே திருப்ப திருப்ப கால் பண்ணுறாரு. அவங்க ஃபோனை அட்டன் பண்ணல. அம்மாலும் மகளும் சேர்ந்து அந்த ஒரு சின்ன பச்சை மண்ணை ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு கடுப்பாயிடுச்சு. இத்தனை நாள் நான் கால் பண்ண எடுத்தானா, இன்றைக்கி மட்டும் எதுக்கு ஃபோன் பண்ணுறான், இவங்ககிட்ட நான் பேச போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஃபோனை தள்ளி வச்சுட்டு அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. உங்களோட அப்பாவும் சொல்கிறாங்க, எடுடி அவன் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கூப்பிட போகிறான்னு. அவன் ஃபோனை நீங்கள் எடுக்கவும் கூடாது, ஓகேவா? நானும் எடுக்க மாட்டேன், நீங்களும் எடுக்கக்கூடாது. எத்தனை தடவை நான் கால் பண்ணியிருந்திருப்பேன், சொல்லிட்டு போனானா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோக்கும் அவங்களுக்கு. ஸோ ஜேகேக்கும் கால் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே வந்துட்டு கிளாஸ் டைம் ஆகிடுச்சுல. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கிளாஸ்க்கு போகணும். அப்படியே தான் அவர் இன்றைக்கி ஃபஸ்ட் அவர் வந்துட்டு வேற ஒரு கிளாஸ்க்கு நீங்கள் உள்ளே போய் உட்காந்துருப்பீங்க. ஒரு மாதிரி செம கெத்தாக இருக்குது உங்களுக்கு, பழி வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே ஜாலியாக வந்துட்டு நீங்கள் ஃப்ரண்ட் டெஸ்க்லேயே உட்காந்துருப்பீங்க. அப்போ கரெக்டாக ஒரு ஃபஸ்ட் ஹவர்லாம் முடியுது. உங்களுக்கு பரவாயில்ல தான், ஏதோ புரியுது, அரை வரையாவாச்சும் புரியுது. சரி ஓகே, என்ன பண்ணுறது, சாரா கூட இருந்திருந்தானா பரவாயில்ல. அவளும் ஃபாரின் தான் போனா, பேசாமல் இங்கே கூப்பிட்டு வந்துருக்கலாம் அவளை. தனியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே நீங்கள் வந்துட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போது அடுத்த பீரியட் வந்துட்டு ஜேகேவோட தான். ஸோ அவர் உள்ளே வராரு. வரும்போதே கண்ணுங்கள் தான் தேடுது. ஆனால் நீங்கள் முந்திரி கட்டிட்ட முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்க. அது தெரியாமல் அவர் பின்னாடின்னு தேடிட்டுருப்பாரு. கரெக்டாக அவர் உங்களை பார்க்குவார். முன்னாடி நீங்கள் உட்காந்துருக்கத பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் தான். ஆனால் நீங்கள் வெந்திரிச்சு அப்படி புக்கை தூக்கிட்டு கோவமாக பேச வச்சுட்டு திரும்பி பின்னாடி போய் உட்காந்துக்கிறீங்க. என்னவா இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்துருந்தா, நான் வந்து தெரிஞ்சு பின்னாடி போகிறா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ கிளாஸ் எடுக்கிற மூடே இல்லை அவருக்கு. அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருப்பாரு. அப்போ நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறனால அவருக்கு நல்லா தெரிய மாட்டேங்கிறீங்களா, எட்டி எட்டி பார்க்குறது, அப்புறம் கிளாஸ் கடைசி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்தாரோ இல்லையோ உங்களே தான் பார்த்துட்டு உங்கள் பின்னாடி தான் சுற்றி சுற்றி வந்துடுவார். ஆனாலும் நீங்கள் கண்டுக்க மாட்டேன்னா திரும்பினா தானே அப்படிங்கிற மாதிரி அப்படியே நோட்டையே கவர்ந்துட்டு உட்காந்துருக்கீங்க. ஸோ இந்த டே வந்துட்டு இப்படியே தான் போயிருக்கும். ஸோ அடுத்த ஹவர் வந்துட்டு வேறு ஒரு பீரியட் தான். அப்போது அந்த பீரியட் கூட போயிட்டு இவர் கடன் வாங்கிட்டு வந்துடுறாரு. நான் இந்த ஹவர் கிளாஸ் எடுத்துக்கிறேன், நீங்கள் என்னோடய கிளாஸ் ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறீங்களா, கொஞ்சம் நான் போர்ஷன் முடிக்கலன்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் வந்துட்டு சரி ஓகே எனக்கு சல்பாக்குன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்போ அந்த கிளாஸும் அவர் தான் எடுக்கிறாரு. ஸோ பார்க்குறீங்க என்னது, மாமா இன்றைக்கி இங்கே இருக்காரு, மாமாவாது அவன் இனிமேல் அவன் எனக்கு அவன் தான், மாமனு கிடையாது மண்ணாங்கட்டி கிடையாதுன்ட்டு. இவன் இதுக்கு இங்கே இருக்கான், வேறு கிளாஸ்க்கு போக விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறீங்க. ஸோ இப்படி தான் அவரும் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணுவார், பேசவே மாட்டீங்க. அப்புறமா சரி ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டூடெண்ட் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இன்ட்ரோ கொடுக்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவங்கெல்லாம் தேவையில்லை சார், ஏன்னா அவங்க வந்ததுமே எங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் போனதுமே ஃபஸ்ட் ஹவரே ஒரு ப்ரொஃபஸர் வந்திருப்பாங்க. அவர் வந்துட்டு உங்ககிட்ட பேர் தான் கேட்டிருப்பார். ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பீங்க, ஒரு மாதிரி நல்லா ஜாலி டைப்பாக பேசியிருப்பீங்க, எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோங்க. ஸோ அதனால் எல்லோரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதனால தான் எந்த டெஸ்க் வேணால் நான் போய் உட்காந்துப்பேன்டா, எல்லோரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான்ட்டு போய் உட்காந்துருப்பீங்க. ஜேகே பார்க்குறாரு, அடிப்பாவி என்ன தான் மயக்கு நான் நினச்சேன், ஒரு கிளாஸே மயக்கிட்டாலா என்ன, ஆள் தான் மயக்கக்கூடிய ஆள் தாவ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே யார்ட்டையும் கடன் வாங்க முடியாது. ஸோ போயிடுறாரு. நீங்கள் அப்படி போனி, உனக்கு இதெல்லாம் தேவைதான், பேசவே மாட்டேன் அவங்க கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஸ்டபனாக இருக்கீங்க. இப்படி தான் ஒரு வழியாக அந்த டே வந்துட்டு காலேஜெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஈவினிங் போகணும்ல வீட்டுக்கு. ஸோ கிளாஸ்க்கு வெளியவே வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. அன்றைக்கி பார்த்தது லிஃப்ட்டில் பார்த்தது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது, இவ வேணே தான் நம்மக்கிட்ட பேசாமல் போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு அது நீங்கள் தானே. ஸோ வெயிட் பண்ணுறாரு, ஒரே அப்பார்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக எல்லோரும் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கள்ல. ஸோ அவங்க கூட அப்படி பேசிக்கிட்டே நீங்கள் பாட்டுக்கும் கொஞ்சம் கூட அவர்கிட்ட திரும்பி கூட பார்க்காத மாதிரி நேராக நடந்து போயிட்டுருக்குறீங்க.
எங்கே போகிறாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் பின்னாடியே வர. நீங்கள் அவர் மேலே இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா டக்குன்னு ஃபோன் பண்ணி அந்த அண்ணா வர சொல்லிடுறீங்க. அந்த அண்ணாவும் வந்துட்டு டக்குன்னு வந்து நிற்கிறாரு, ஏன்னா தங்கச்சி மாதிரின்னு சொல்லியிருப்பார்ல. ஸோ டக்குன்னு அவரும் வந்துட்டு அந்த டைமுக்கு எந்த ஒரு சவாரி இருந்தாலும் அதை விட்டுட்டு உங்களுக்காக வந்து நிற்பார். நீங்களும் பே பண்ணிடுவீங்க. பட் அவர் உங்கள்கிட்ட காசு அதிகமாக கேட்க மாட்டார், கம்மியாக தான் கேட்பார். இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருவீங்க, ஏன்னா அம்மா வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அலவன்ஸ் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இப்போது அந்தண்ணா வெளியே வந்து வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. யார்கிட்ட பேசுகிறா இவா அப்படின்னு சொல்லிட்டு ஜெகோடி பின்னாடியே வராரு. நீங்கள் இப்போது எப்படி பேசலாம் அப்படின்ட்டு வெறுப்பேற்றுற மாதிரி, நான் உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம் வந்துடுங்க, வெயிட் பண்ண வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வெயிட் பண்ண வைக்காதீங்கவா? யாருக்காக வெயிட் பண்ணுறா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஜெகேக்கு அப்படியே மண்டை பிச்சுக்குது. நீங்கள் அந்த அண்ணா வந்துட்டு வந்துட்ட பாப்பா நீ வா அப்படின்னு சொல்கிறாரு. இதோ வந்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே ஃபோனை வைக்கிறீங்க. என்ன பண்ணுறா இவ, எதுக்கு இப்படி சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக்லேருந்து வெளியே வரதுக்குள்ளே இந்த பக்கம் நீங்கள் ஜின்னை பார்த்துடுறீங்க. அவர் ஹேய் ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் ஹே ஜின் அப்படின்ட்டு ஓடி போய் பக்கத்தில் நிற்கிறீங்க. இங்கே ஜேகேக்குனா வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்ன பண்ணுறா இவ? அப்போ காலையில் இந்த ஜின்கிட்ட இவ தான் பேசிக்கிட்டு இருந்திருக்கா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் டென்ஷனில் நிற்கிறாரு. எதுவுமே சொல்ல முடியல, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியலை, உங்கள்கிட்டையும் பேச முடியல. அப்படியே அந்த மனசு அப்படியே உங்கள் 2 பேத்துக்கு நடுவில் கொஞ்சம் தள்ளி நின்று இப்படியே பார்த்துட்டே இருக்காரு, கோவமாக முறைச்சி. நீங்கள் ஜின் உங்களுக்கு இப்போது எப்படி, டாக்ஸி ஏதாவது போகிறீங்களா இல்லை பைக் கார் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, நான் கார் வச்சுருக்கேன், ட்ராப் பண்ணிட்டா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் வேணாம், எனக்கு கேப் இருக்குது, ஸோ நான் வந்துட்டாங்க, வெயிட் பண்ணுறாங்க, எனக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணுறாங்க அப்படிங்கிறீங்க. யார் அப்படின்ட்டு அவர் கேட்க, அண்ணா அப்படின்ட்டு சைலண்டாக சொல்கிறீங்க. ஸோ அவர் காதுக்குள்ளே போய் சொல்லவும் இங்கே ஜேகேக்கு அதெல்லாம் பார்த்தா வெறி ஆகிட்டு இருக்குது, தூரத்தில் நின்றுருப்பாரா. ஸோ அவருக்கு தெரியல என்ன பேசுகிறீங்கன்னு, ஆனால் வந்துட்டு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு மட்டும் தெரியுது. அப்போது ஜின்னு வந்துட்டு அதையே இப்படி ஹஸ்கி வாய்ஸில் சொல்கிறேன், சத்தமாக சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டால், அதெல்லாம் பரவாயில்ல, அது அப்படியே சொல்லுவேன். சரி ஓகே, நீங்கள் எப்படி இந்த பக்கமாவா அந்த பக்கமாவா, வீடு தூரமாக பக்கமானு கேட்குறீங்க, இதெல்லாம் சத்தமாக பேசுகிறீங்க, ஜேகேக்கு கேட்குது. அவன் வீட்டை தெரிஞ்சு இவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கடுப்பில் நின்றுருக்காரு. இங்கே ஜின்னும் என் வீடா, என் வீடு இதோ இந்த பக்கம் போகணும் அப்படின்ட்டு ஆப்போசிட் சைடு காட்டுறாரு. அச்சோ ஜின், என்னோடய வீடு இப்படியே இந்த சைடு ஆப்போசிட், ஒரே சைட் போகிற மாதிரி இருந்தால் நாளையிலேருந்து உங்கள் கூட வந்திருப்பேன். சரி பரவாயில்ல, நான் என்றைக்காவது உங்கள் வீட்டுக்கு வரேன், நீங்களே என்னோடய வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. கண்டிப்பாக வரேன், இன்றைக்கே வரட்டா என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை வேணாம், எங்கள் வீட்டில் எனக்கு சமைக்க தெரியாது, ஸோ நான் ஏதாவது ஆர்டரெல்லாம் பண்ணி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு சொல்கிறேன், அன்றைக்கி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் வேறு பண்ணுறீங்க. இங்கே ஜேகேக்கு அப்படியே அந்த வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. என்னடி பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் வேணே நல்லா ஜின்ன ஹக் பண்ணிவிட்டு ஓகே ஜின் டட்டா பாய் அப்படின்னு சொல்லவும் அவரும் பாய் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படிதான் அவர் அவரோட காருக்கு போயிடுவார். நீங்கள் வந்துட்டு அப்படி நேராக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கிறீங்க, ஜங்குன்னு குதிச்சு நடக்கிறீங்க, ஜேகே நடக்கிற மாதிரியே. இப்போ என்ன பண்ணிட்டுருக்குறா அப்படின்ட்டு அப்படியே ஜேகே கோவத்தில் 2 கையும் வீசி அப்படியே நடந்து வராரு. நீங்கள் அதுக்குள்ளே அப்படியே அந்த டாக்ஸி கிட்டே போயிருப்பீங்க. அங்கே போனால் அந்த அண்ணா ஹேய் வந்துட்டியா அப்படின்னு கூப்பிட்றாரு. நீங்கள் அவரே ஓடி போய் ஹக் பண்ணிட்டு வந்துட்டேன், நல்ல வேலை நீங்கள் சீக்கிரம் வந்தீங்க, இல்லைனா நான் இந்த குளிரில் செத்தே இருப்ப தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறிக்கிறீங்க. ஜேகே ஓடி வரதுக்குள்ளே நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்த்தும் பார்க்காத மாதிரி திரும்பிட்டு அப்படியே போயிடுறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்குனா செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவர் அப்படியே கோவத்தோடு அந்த காரையே பார்த்துட்ருக்காரு. எதுக்கு இப்போ போய் எல்லாத்தையும் கட்டி பிடிக்கிறா, என்ன பண்ணிட்டுருக்குறாவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் அப்படியே வந்துட்டு 2 கை இடுப்பு மேலே வச்சு கோவத்தில் அந்த போயிட்டு இருக்கிற காரை பார்த்துட்ருக்க. நீங்கள் அப்படியே லைட்டாக திரும்பி ஜேகே பார்க்குறீங்க. உங்களுக்கு செம்ம சிரிப்பு, ஆனாலும் செம்ம கோவமும் கூட. அப்படியே வந்துட்டு கிடக்கட்டும், அவன் இப்படியே கிடக்கட்டும், நான் எத்தனை கஷ்டப்பட்டிருப்பேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனானா, கிடக்கட்டும், இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது, இந்த ஜென்மத்தில் நான் இவன் கூட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கையும் கட்டிக்கிட்டு ஒரு மாதிரி வெறப்பாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க. ஓகே டியர், ஸோ இதோட இப்போதைக்கு இந்த எப்போ நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நாளைக்கு எபிசோடில் பார்க்கலாம். ஓகே டியர், ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது எஃப்எஃப் 1 ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகேவா, 1 by 1 போட்டுட்ருக்கேன், யாராவது விட்டுருந்தா கூட ப்ளீஸ் மன்னிச்சிக்கோங்க, நான் சீக்கிரம் போட்டுறேன். அண்ட் வேறு என்ன, ஸ்டோரி பிடிச்சிருக்கா? So, ta-da, bye-bye, sarangin.